ஹலோ மக்களே, 77வது எபிசோட். இப்பெல்லாம் எபிசோட்ல என்ன காட்டுறாங்கன்னா, காரகா அனிமல் வந்து எல்லாத்தையும் விட்டு அடி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. ஒன்னு சிக்கடி சொல்லிட்டு இருக்கான், டே பாத்துருங்கடா அது வெளுத்து எரியும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவுடா கட்டிக்கிட்டு இருக்கு. இன்னமாடா நீ மனிதர்கள்லாம் எதிர்த்துக்கிட்டு இருக்க சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்காது. நீ இன்னும் மனிதர்கள் தான் சப்போர்ட் பண்ணு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ரெண்டு பேரும் நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சோச்சோ வேற அது கல்லா மாதிரி போய்கிட்டே இருக்கு. பார்த்தா காரகா அவுடாவை தூக்கி போட்டு வெளுத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உன்னை அவுடா சொல்லுது, லேடி சாடா இங்க இருந்து போயிருங்க, நான் இதை பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா காரகா அவுடாவை பிடிச்சி நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே பார்ட்ட சொல்றான், இங்க இருந்தாலும் நாங்க பயந்து போக மாட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க. வின்ஸ்டைல் கேல் பாம்னு சொல்லிட்டு காரகா ஒரு ஓடு போடுதான் பார்த்தோ. இப்படியா நீ சோச்சோ தடுப்பு, அதுக்குள்ள உன் கதை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு சுத்து போடுறாங்க அவங்க. உங்க எல்லாத்தையும் நான் கல்லா மாத்த போறேன்னு சொல்லிட்டு காரகா ஒரு பக்கம். அந்த ரிவர்ஸ் ஸ்கேல நான் எடுக்காம இங்கிறது போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் பாருட்டோ. அட்டை ரிவர்ஸ் ஸ்கேல எடுக்கதான் நீங்க வந்திருக்கீங்களா, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சடனாங்கிறது தப்பிச்சு போய்கிட்டு இருக்கு. பார்த்தா ஒரு குகைக்குள்ள மாதிரி போற மாதிரி போய்கிட்டு இருக்குது. பாருட்டோ பின்னாடி போறான். உடனே வந்து சடகா, டே நீ மாட்ட அந்த குகைக்குள்ள போக போறேன்னு சொல்லிட்டு உன்னை எல்லாரும் சோகமாகறாங்க. என்னடா இப்படி போயிருச்சுன்னு சொல்லிட்டு சிக்கட ஸ்ட்ரெயிட்டா அவுட் கேட்டுட்டு இருக்கான். காரகா எதுக்கு அந்த கோயிலுக்குள்ள போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அந்த இடம் தாண்டா அது சாப்பிடுற இடம், அந்த இடத்துக்கு பிரச்சனை அது கண்டிப்பா திருப்பி வராது, அந்த இடம் தாண்டா அதுக்கு அட்வான்டேஜ் சொல்லிட்டு இருக்காது. இதான் விஷயமா சொல்லிட்டு சிக்கடாய் பாத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் யாருக்கடா வேணும், வாங்கடா நம்ம போவோம், ரிவர்ஸ் ஸ்கேல் எடுப்போம், மீட்ஸ்கே காப்பாத்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருட்டோ. பார்த்தா அவுட அப்படியே சாஞ்சிருச்சு. என்னன்னு பார்த்தா காரகா கூட சண்டை போட்டு உடம்புல வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு எல்லாமே எங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாடா அவுடாட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அவுடா நீங்க வெயிட் பண்ணி இனிமேல் நான் பாத்துக்கணும்னு சொல்றா லேடி சாரடா. உடனே அவுடா சொல்லிட்டு இருக்கு, ரிவர்ஸ் ஸ்கேல் வந்து காரகா உடம்புல உள்ள ஒரு பார்ட் மாதிரி அது கண்டிப்பா தராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. சில காலத்துக்கு முன்னாடி நிறைய பாம்பு வந்து அது தொட வந்துச்சு. அந்த தொடது சமயத்துல அது நிறைய பாம்பு வந்து கல்லா மாத்திருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. உன்னை ஈனச்சு சொல்றான், இதனால நாங்க வெளியே வர நிறைய பாம்புகள்லாம் கல்லா மாதிரி இருந்துச்சான்னு சொல்லிட்டு. இது மாதிரி அது ஹியூமனையும் வெறுத்துச்சு. எதுக்கு ஹியூமனை வெறுத்துச்சுன்னா, ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து அந்த ரிவர்ஸ் ஸ்கேல் தான் எடுக்க வந்தாங்க, அதுல இருந்து வெறுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காது. அதனால ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க முடியும்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. உன்னை வர சொல்லிட்டு இருக்கான், நம்மளுக்கு இதெல்லாம் வர வழியே கிடையாது, மீட்ஸ்கையும் சோச்சோயும் நம்ம காப்பாத்தணும், உள்ளதான் இறங்கியா தீர்னு சொல்லிட்டு இருக்கான் பாருட்டோ. பார்த்தா அடுத்த சின்ன கட்டுறாங்க. சக்குரா வந்து அந்த அடிபட்டவங்க எல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியே போறாவா. உடனே சக்குரா அப்படியே வெளியே வர யூரிட்ட சொல்லிட்டு போறா, எது நல்ல விஷயம் மாதிரி என்னை கூப்பிடுன்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு யூரிட் அங்கே நிக்கான். ஒரு மாதிரி நக்கலா சிரிக்காம பார்த்தா யூரிட் அப்படியே உள்ள போறான். ஏதோ ஊசியை தூக்கி அந்த பேஷண்ட்டுக்கு போட்டு விடுதான். பார்த்தா யூரிட்டோ வந்து பேஷண்ட் லாக் பண்ணி தூக்கிட்டான். பார்த்தா பேஷண்டே கிடையாது, மோகி. நீங்க வருவான்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கா மோகி ஒரு பக்கம். பார்த்தா கண்டுபிடிச்சாங்க அவனை. டே ஆல்ரெடி சிக்கமாரி சொல்லிட்டான் அந்த பேஷண்ட பார்க்க சொல்லிட்டு, எதுக்குடா அப்படிலாம் பண்ண சொல்லி சக்கரா கிட்ட இருக்கா. உடனே நக்கலா சிரிக்காம உடனே இந்த ஊசியை கீழே போடுதான். பார்த்து ஸ்மோக் பாம் மாதிரி அப்படி மாறுது. உடனே புகையா மாறணும். அங்கிருந்து தப்பிச்சு ஓடுதான் யூரிட்டோ. இங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்காங்க. உடனே அப்படி அடுத்த சீனை கட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா யோபே டீமும் ஊடானே தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்னடா பரட்டோ போயிட்டான்னு சொல்லி சுகமா இருந்துட்டு இருக்காங்க. டே நம்ம ஊருக்கு செக்யூரிட்டி முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா யூரிட்டோ ஆப்போசிட்ல வரான். என்னடா யூரிட்டோ நீ ஓடி வரன்னு சொல்லிட்டு ஊடான் கிட்ட இருக்கான். ஹாஸ்பிட்டல் உள்ள சுண்ணின்னு வந்து ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டு அது யாரும் தான் தெரியல. அதனால ஹொகாகி ஆபீஸ் போய் இதை போய் ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ஊடான்ட்டு. அவன் மத்த டீம்ட்டு நான் போய் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு யூரிட்டோ கிளம்புறான். சடனா ஊடான் கூப்பிடுதான். ஆமா அந்த ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி கார்டா நின்னதே நீ தான், என்னோட மூக்க பத்தி நீ கொஞ்சம் குறைச்சி இட போறாது, எல்லாத்தையும் மோப்ப முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஊடான். இங்க ஒருத்தன் அட்டாக் பண்ணணும், நீ எதுக்கிட்ட அங்க இருந்து கிளம்பி போன சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஊடான். அப்படியே விஷயம் சொல்லி யூரிட்டோ வந்து சடனா வந்து டெங்கி லாக் பண்ணி தூக்கிட்டான் ஒரு பக்கம். நீயோ போய் கேட்டுக்கிட்டு இருக்கான். டே மீட்ஸ்கி தொலைஞ்சதுக்கு நீ தான் காரணமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. ஹிடன் லீஃப் வில்லேஜ் சென்டர்ல இருந்துகிட்டு இங்க இருந்து அடிக்கலான்னு பாக்கி அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு இருக்கான் ஊடான். டே உன்னோட ஆளோட உயிர் வந்து ஏன் கையில இருக்கா, எல்லாம் கொண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா டெங்கி அறிவு வச்சு சடனா வந்து ஒரு லைட்டிங் பாம்பை போட்டு விட்டான். இங்க இருந்து அப்படியே தப்பிச்சு போறான். டே உன்னை தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு மெட்டல் மாசம் வந்து நின்றுட்டு இருக்கான். இவா போய் வேற சண்டை போடுதானுங்க, அடிச்சு நொறுக்குதானுங்க. இருந்தாலும் யூரிட்ட தப்பிச்சு போறான். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான் ஊடான். சடனா யூரிட்ட பின்னாடி போறான். ரிலீஸ்னு சொல்றான். பார்த்தா அது ஒரு கெஞ்சுட்சு உடச்சிட்டு விட்டான். நான் எங்கடா இருக்கேன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கான். சடனா பார்த்தா அவன் முதுகு முன்னாடி ஏதோ ஒரு கிளே மாதிரி வருது. ஊர்ந்து வந்து நின்றுட்டு பார்த்தா பாமா இருக்கிட்டே தப்பிச்சு போங்கன்னு சொல்றான் ஊடான். பார்த்தா வெடிச்சு செதறிட்டான். உரிட்டு உயிரோட இருக்கானு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா மீட்ஸ்கி கூட ஒரு நிறைய பேர் இருந்தானுங்கல்ல, அவனுங்க தான் வந்து இந்த வேலையை பார்த்துருக்கானுங்க. அவனுங்க டெட்டேஷன் பாமே வச்சு விட்டு இருக்கானுங்க. லெவலாடா நான் ட்ராப்பை வச்சுட்டு போனேன், எனக்கு தாண்டா நீங்க நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு சொல்றான், அங்க எல்லாருமே முட்டாலாம் கிடையாது, அதனால கொஞ்சம் பார்த்துதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னோட வேலை முடிஞ்சு போச்சு, அதனால நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சடனாங்கிறது மறைஞ்சு போறான். சரி வாட நம்மளும் கிளம்புவோம்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மீட்ஸ்கி கூட ஒருத்தன் போறான், பேர் செக்கையா. அவனும் மீட்ஸ்கி தான் ஒன்னா போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடிச்சு கட்டுறாங்க. பார்த்தா திரும்பி அந்த பாம்பு கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க. சடனா அந்த பாம்பு கண்டுபிடிச்சு அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. பார்த்தா அந்த பாம்பு அப்படி மறையுது. பார்த்தா காமஃப்ளேஜ் ஜிட்ஸு போட்டு விடுது. ஒன்னு சிக்கடா இருந்து இன்னும் சொல்லிட்டு இருக்கான். காரகாவை பத்தி அட்வான்டேஜ் பத்தி சொன்னாமல, அது இந்த இடத்துல வந்து மறைஞ்சு போறதா, அதான் காமஃப்ளேஜ் ஜிட்ஸுன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். அதுல சிச்சுவேஷனை கண்டுபிடிக்க சொல்லிட்டு சிக்கடாய். பார்த்தா அப்படி பறந்து போய் ஈனோஜி நிலத்தை தேடி இருக்கான், எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டே நம்ம எங்க இருக்குன்னே தெரியாம மூவ் பண்ண கூட சொல்லிக்கிட்டு இருக்கு சாரடா. சடனா பார்த்தா ஈனோஜினே பாஞ்சு வந்து அடிக்கலான்னு வருது. ஒன்னு ஈனோஜின் தப்பிச்சு ஓடுதான். நம்ம என்ன செஞ்சாலும் காரகா கண்டுபிடிச்சிருவான். அது இருட்டுல இருந்து எப்படா கண்டுபிடிக்க சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கா சிக்கடாய். பார்த்தா காரகா சடனா வந்து பர்ட்டோ பின்னாடி நின்னுட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா பர்ட்டோ கடிச்சு துப்ப பாக்கு. பார்த்தா அதுக்குள்ள ஈனோஜின் அவனோட டிராயிங் மூலியமா காப்பாத்திட்டு போய்கிட்டு இருக்கான். வேற ரோல் பண்ணிட்டான் ஈனோஜின். எனக்கு தாண்டா நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஈனோஜின். ரொம்ப நன்றிடான்னு சொல்றான் பர்ட்டோ. சடனா சூப்பர் பீஸ்ட் காலேஜ் படத்தை வரைஞ்சு வேற ரோல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நாளா ஒண்ணு வரலடா, ஆல்ரெடி வரைஞ்சிருந்தது தாண்டா திரும்பி நம்மள காப்பாத்த வந்துருக்கும் சொல்லியிருக்கான் ஈனோஜின். என்னடா சொல்ற ஈனோஜின் சொல்லிட்டு சிக்கடை கட்டிட்டு இருக்கான். ஏய் நான் வந்தோடனே முதல்ல அட்டாக் பண்ணிச்சுல, அந்த சமயத்துல வந்து இந்த டிராயிங் வந்து அட்டாக் பண்ணல, அதனால தப்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஈனோஜின். சடனா சிக்கடைக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. காரகாவை எப்படி அடிச்சு
சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சுன்னு சொல்லியிருக்கா சிக்கடாய். பார்த்தா வெளியே கட்டுறாங்க. பார்த்தா பர்ட்டோ வந்து ஷேடோ கிளான் ஜுட்ஸு போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க கண்டு ஷேடோ கிளான் இறக்கி விட்டுருக்கானுங்க. சிக்கடாய் சொல்றேன் எனக்கு இப்போ தான்டா புரியுது. காரகா ஒன்னும் பார்த்து அதெல்லாம் கண்டுபிடிக்கல, உடம்புல உள்ள ஹீட் மூலியமா தான்டா காரகா கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ன தாண்டா சொல்ல வர சொல்லி இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கான். இதை பத்தி நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கா சாரடா. சில பாம்புக்கு வந்து மனிதனோட ஹீட் வச்சு கண்டுபிடிக்க முடியும், அது மூலியமா தான் சென்ஸ் பண்ணுன்னு சொல்லுதா சாரடா. காரகா வந்து எதுக்கு சூப்பர் பீஸ்ட் கிரால வந்து அட்டாக் பண்ணல தெரியுமா? ஏன்னா வந்து அந்த டிராயிங்க்கு வந்து உடம்புல ஹீட்டே கிடையாது, அதனால தான் அதால அடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். சொன்னோன்னு செதட்டேன் இன்னும் டேய் அதோட சாப்பிட இடம் தான் இது, அதனால தான் இங்கே வந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அடிச்சு நொறிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அது ஃபுல்லா பர்ட்டோ தான் ஷேடோ கிளான் தான் இறக்கி விட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். காரகாக்கு என்ன பண்ணனே தெரியல. பார்த்தா பர்ட்டோ பாஞ்சு வந்து ரசகனத்துக்கு ஒரு வீசி வீசுறான், அது வேன்சிங் ரசகனத்துக்கு. பார்த்தா அப்படி மறைஞ்சு ஸ்ட்ரெயிட்டா போய் கழுத்துல ஒரு அடியை போட்டு விடுது. பார்த்தா டீம் அடியை போட்டு நொறுக்கி எரியுதாங்க. காரகாவே அடிச்சு நொறுக்கி நவட்டிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. சாச்சான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பியும் காரகா பாஞ்சு வருது. சடனா பார்த்தா சிக்கடை வந்து ஷேடோ பேரலிஸ் ஜுட்ஸு போட்டு லாக் பண்ணிட்டான். பர்ட்டோ பாஞ்சு பேர் எடுக்கலான்னு போறான். சடனா பார்த்தா ஒரு கண்ணு மூடி இருந்துச்சு, அந்த கண்ணை திறக்கு மிரண்டுட்டான். என்னடா இன்னொரு கண்ணை திறக்குன்னு சொல்லிட்டு திறந்தோடனே என்னன்னு பார்த்தா காரகா அதோட பழைய விஷயத்தை அப்படியே காட்டுது. அந்த சமயத்துல அதுக்கு 2 கண்ணு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு காலகட்டத்தில் காரகாயம் ஒருத்தர் சமனிங் வலிமையெல்லாம் வச்சிருந்திருக்கான். அந்த சமயத்தை யோசிச்சு பாக்கு, நம்ம டெரிட்டரிக்குள்ளேயே ஒருத்தவன் அட்டாக் பண்ண வரானடா, அதனால பாதுடான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆள்கிட்ட காரகா நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட சமனிங் போடுறவன் நான் என்னடா பண்ண முடியும், நீ தாண்டா எல்லா ஆட்டத்தையும் காட்டணும், நான் வந்து உனக்கு சும்மா தாண்டா துணைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கு காரகா. சரிடா இந்த மிஷன் நான் முடிக்க போறேன், வா நம்ம சேர்ந்து முடியும்னு சொல்லிட்டு காரகா வந்து டைம் பண்ணுவோம்ல, அவனு சேர்ந்து அட்டாக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. வேற ஆள் அடிச்சுன்னு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அவனை காரகாவை தொழிச்சு எரிதானுங்க. பார்த்தா காரகாவை யூஸ் பண்றான், வேற ஆள் அட்டாக் பண்றான். லைட்டிங் போற போட்டு நொறுக்கி எரிதான். 2 பேரும் டீம் சட்டை போட்டு நொறுக்கி எரிஞ்சிட்டாங்க மொத்தத்தையும். அதை யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான். வாடா காரகா நம்ம இங்க இருந்து போயிருவோம், நிறைய பேர் வராங்கன்னு சொல்லிட்டு இதை முடிக்காம நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு காரகா எனக்கு பேக்கப்பா மட்டும் நீ இருன்னு சொல்லிட்டு இருக்காது. அண்ணல் பக்கத்துல வந்து அடிக்கலான்னு போகுது காரகா. பார்த்தா காரகா ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அவனே காரகா போட்டு அடிச்சு நொறுக்குதான். பார்த்தா அவன் கண்ணுக்குள்ள ஒரு மாதிரி மூண்ட மாதிரி இருக்கு. இதுக்குடா என்ன அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு காரகா கட்டிட்டு இருக்கு. பார்த்தா காரகா அப்படி மயங்கி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டைம் ஆகுது. காரகா தூக்கத்துல இருந்து எஞ்சி பாக்கு என்னன்னு பார்த்தா அந்த இடமே அடிச்சு நொறுக்கி கிடக்கு, டெரிட்டோரியே செதறி கிடக்கு. திரும்பியும் பர்ட்டோ கட்டுறாங்க. பார்த்தா காரகாவோட விஷயத்தை மட்டும் அது காமிச்சிருச்சு ஒரே செகண்ட்ல. என் மைண்டுக்குள்ள நீ எப்படிடா வந்தன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஒரு பக்கம் காரகா. இதுக்கட இந்த ஏரியாக்குள்ள வந்து என் ரிவர்ஸ் கீழ் உனக்கு கூட தேவைப்பட்டுச்சு, என்னை கொன்னு எடுத்துட்டு போக வந்தியான்னு சொல்லி கட்டிக்கிட்டு காரகா. டேய் என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்தணும்டா, அதுக்காண்டி இந்த ரிவர்ஸ் கீழ் தேவைடா, அதுக்காண்டி தான் எடுக்க வந்தான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நீ ஒரு முட்டாள்டா, உன்னையவே ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டு போயிருக்கான், அவனுக்காண்டி என்ன இங்க வந்து சொல்லி கட்டிட்டு காரகா. பத்தில உனக்கு தெரியாது, அவன் ஒன்னும் துரோகி கிடையாது சொல்லிட்டு பர்ட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். அது எப்படா நீ நம்புற? ஷினோபில சில பேர் இந்த மாதிரி ஏமாத்துவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது, ஏன்னா அவனை டேம் பண்ண இப்படிதான் ஏமாத்தி இருந்திருக்கான். டே நீ வந்து ஹியூமனை ஹேட் பண்ணு எனக்கு தெரியும், அதை வந்து அவுடா சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். டே சில காலத்துக்கு முன்னாடி நீனும் வந்து சம்மனிங் அனிமலா தானே இருந்திருக்கான்னு சொல்லி கட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டே ஒரு காலகட்டத்தில் நான் முட்டாளா இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு காரகா. கான்ட்ராக்ட் போட்டவன் வந்து கொஞ்சம் மோசமானவனா இருந்திருப்பான் போல கூட, அதனால தான் அவனை அப்படி செஞ்சான். ஆனா எல்லா சீனுமே அப்படி கிடையாது சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நீனும் ஒரு முட்டாள்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு காரகா. கான்ட்ராக்ட் போட்டவன் வந்து உண்மையிலே ஸ்மார்ட்டான ஆள் தான், உண்மையிலே வேற ஆளு, அவனை கம்பேர் பண்ணி என்ன பொடியண்டான்னு சொல்லிட்டு இருக்கு காரகா. அவன் எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு ஒரு பார்வை பார்த்தா தெரியுமா, அந்த பார்வையை நின்ன வரைக்கும் என்னை கொண்டுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். அது டே ஒரு ஒருத்தான சினோபிடா, ஆனா அவன் என்னையே அடிச்சுட்டு, அதனால தான் என்ன ஏத்துக்கிட முடியும்னு சொல்லிட்டு காரகா. ஒருத்தர் நீ நம்பி இருக்க, அந்த நம்பிக்கை ஒன்னு இருந்து உடஞ்சனால தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. டே உனக்கு இதெல்லாம் புரியான்னு சொல்லிட்டு காரகா கத்திக்கிட்டு இருக்கு. டே நான் மீட்ஸ்கி இழந்திருக்கேன், அதனால எனக்கு இது புரியும் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டே இந்த மீட்ஸ்கியை பத்தி உனக்கு தெரியலடா, அவன் வந்து உனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு காரகா. ஆமா மீட்ஸ்கி பத்தி எனக்கு தெரியல, அவன் பேசினதுல மதிக்காம இருந்தது ஏன் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. மீட்ஸ்கிங்கிறவன் உன்னை நம்ப வச்சிருக்கான்டா, நீ அவனை நம்பி வந்து வாழ்க்கை முழுக்க தோத்துறான்னு சொல்லிட்டு காரகா. துரோகம் பண்றதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லி இருக்கு பர்ட்டோட காரகா. இப்ப மட்டும் உன்னை கொன்னோம்னா மீட்ஸ்கிங்கிறவன் வந்து உன்னை கொல்லுவான் தெரியுமா, அதை என்னால பார்க்க முடியாம போயிரும் சொல்லிட்டு காரகா. ஃபுல்லா உன்னை நடக்கவே நடக்கான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. திரும்பி வெளியே கட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா காரகாவை அட்டாக் பண்ண போயிருந்தோம்ல, சடனா போய் கீழே இறங்கி நின்னுட்டு இருக்கான். பார்த்தது மைண்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் விசித்து பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான். சடனா பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான், நான் காரகாவோட ரிவர்ஸ் கீழே எடுக்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். அது கூட சம்மனிங் கான்ட்ராக்ட் போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டேய் நீ யாரு கூட சம்மனிங் கான்ட்ராக்ட் போட போற, அது நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காரகா பேசிக்கிட்டு இருக்கு. என்ன சொன்ன மீட்ஸி வந்து நீ கொல்லுவான் தானே சொன்னேன், அப்படிதானே அப்படின்னு சொல்லி பர்ட்டோ கிட்ட இருக்கான். ஆமான்னு சொல்றது காரகா. என் கூட வா, நான் மீட்ஸியை கூட்டு போறத உனக்கு கண்ணால காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. காரகா நீ ஒருத்தன் நம்புறது வந்து உன்னால ஏத்துக்கிட முடியலடா, அதனால தான் உனக்கு எல்லா தப்பு நடக்கும் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஒருத்தவங்க நம்பிக்கை வச்சோம்னா அவனுக்கு எப்பனாலும் நம்ம ஹெல்ப் பண்ண துணைக்கு இருக்கணும்டா, அதான்டா ஒரு நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சடனா பார்த்தா காரகா அண்ணல் லெவத்துல வந்து கடிச்சு துப்பலான்னு பாறான். பார்த்தா திரும்பி அவன் பழைய ஆளு தான் ஞாபகத்துக்கு வரான். அது கண்ணுக்கு காரகாக்கு சடனா அண்ணல் லெவத்துல கடிக்க வந்துட்டு அப்படி ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருக்கு காரகா. மீட்ஸ்கி மட்டும் திரும்பி கொண்டு வரலன்னா என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு காரகா கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நீ கொன்று அங்கிருந்து கொண்டுட்டு போய்கிட்டே இருந்து சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஒன்னு காரகா நக்கலா சிரிக்கி, இது என்னடா சிரிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி உன் ஆட்டத்துல நானும் உள்ள நுழைய போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் காரகா. இப்படி மீட்ஸ்கி உன்னை கொல்ல போறான், அதுக்குள்ள நான் உன்னை தின்றுன்னு சொல்லிட்டு இருக்கு காரகா. எனக்கு இது ஓகே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். உடனே அதெல்லாம் முடிச்சு வெளியே வராங்க. டே நீ இந்த ரிவர்ஸ் கல் எடுத்துட்டு சொல்லி கிராணி கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த ரிவர்ஸ் கல் என் நெஞ்சில தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அதை காட்டுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பாட்டி பாரு சடனா சமனிங் ஜுட்ஸுவை போட்டு விட்டான். சடனா பார்த்தா காரகா அப்படி வெளியே வந்து மாசம் நின்றுகிட்டு இருக்கு. பார்த்து ஸ்டேட் அந்த பாட்டிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கு. ரிவர்ஸ் கல்லடா உனக்கு வேணும்னு சொல்லிட்டு காரகா வந்து அந்த பாட்டை கட்டிக்கிட்டு இருக்கு. பார்த்தா அந்த பாட்டி அப்படி மறையுது.
மறையுதா ஹியூமன் சைல்டு எல்லாருமே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப இந்த பாட்டி இப்படி பாம்பா மாறுதா, அப்ப வெள்ளை கலர்ல மாறுதா, வேற லெவல்ல நிக்காவா. சரிடா உனக்கு நான் பரிசு தரேன் சொல்லிட்டு இருக்க அந்த பாட்டி. இந்த மீட்ஸ்க்கு பாம்பு மனசுக்குள்ள என்ன இருந்துச்சோ அதை மட்டும் நான் காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பாட்டி. அந்த மனசுல உள்ளது எல்லாத்தையும் காட்டுதாவா. மீட்ஸ்க்கு அப்படியே அடிச்சு நொறுக்கி இருப்பாம்ல, அதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 பேர் நிக்கானுங்க, அவனுக்கு தான் மீட்ஸ் கிட்ட பேசிருக்கானுங்க. எங்க கூட லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு வந்தீங்கன்னா உனக்கு எல்லா ஆன்சருக்குமே பதில் கிடைச்சிருன்னு சொல்லியிருக்கானுங்க. அவனை அப்படிதான் பிரெயின் வாஷ் பண்ணிருக்கானுங்க. இந்த போற சமயத்துல தான் அவன் பாம்பையும் இறக்கி விட்டு போயிருந்திருக்கான். ஆனா பார்த்தா கொள்ளலான்னு போறான். அதுக்குள்ள என்னமோ நடந்திருக்கு. ஒன்னே வந்து கூட உள்ள 2 பேர்ல ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் தான் சொல்லணும் மீட்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டே செக்காய ஒன்னும் பேச வாடா, நம்ம இங்கிருந்து கிளம்ப சொல்லிட்டு வேகமா கிளம்புறாங்க அவங்க. ஆனா மீட்ஸ்க்கு போவேல சொல்லிட்டு போயிருக்கான். பர்ட்டோ எங்க இருக்கான்னு அங்க போன்னு சொல்லிட்டு அந்த பாம்புட்டு சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க. இருந்து மீட்ஸ்க்கு வேணுக்குனே தான் யாரையுமே கொல்லாமலே இருந்திருக்கான். அவன் சாட சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா மீட்ஸ்க்கு வந்து வேணுக்குனே கொல்லாம நம்ம காட்ஸ்ல உள்ள ஹார்ட் பீட்டை வந்து ஸ்டாப் பண்ண வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. சாரடா ஆமான்னு சொல்றாங்க அவங்க. அந்த பாம்பை யூஸ் பண்ணி எனிமி எல்லாம் ட்ரிக் பண்ணி இருக்கான்ட்டு அவன் யாரையும் கொல்ல நினைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் டே மீட்ஸ்கி வந்து கேட் கீப்பர் மட்டும் காப்பாத்த நினைச்சிருக்கான் சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ ஒரு பக்கம் நான் தான் சொன்னோம்ல மீட்டர் இன்னைக்குமே வந்து துரோகம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ வாங்கடா அந்த எதிரி அடிச்சு நுக்கிட்டு மீட்ஸ்கி காப்பாத்தோன்னு சொல்லிட்டு இந்த பதிலாம் நல்லா ஏத்துக்கிட முடியாது. மீட்ஸ்கி எதுக்கு கேட் கீப்பரை காப்பாத்தணும் அந்த பதில் எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கான். சிக்கடாய் எதையும் வெரிஃபை பண்ணாம நான் விட மாட்டேன் சொல்லிட்டு இருக்கான். சிக்கடாய் ஒரு பக்கம் உடனே இன்னும் சொல்லிட்டு இருக்கான். டே அவன் லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு தான்டா போயிருக்கான். அது 5 கிரேட் நேஷன்ல ஒரு நேஷன் தான், நம்ம பார்த்து தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னும் ஒரு பக்கம் அப்பா அம்மாலாம் சின்ன வயசு காலத்துல இருக்கல அப்பமெல்லாம் பெரிய வாரே உண்டாயிருக்கும், அதனால நம்ம பார்த்து தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சிக்கடாய் உடனே இந்த சேஜ் பாம்பு கேட்டுக்கிட்டு இருக்கா. டே இப்ப நீங்க என்ன தான்டா பண்ண போறீங்கன்னு சொல்லி அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு போக போறோம், மீட்ஸ் கிட்ட போய் நான் பேச போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ எது பெரிய தப்பு நினைச்சுன்னா என்னோட பவரை யூஸ் பண்ணி உன்னை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். சிக்கடாய் சரிடா உன்னை எதிர்பார்க்க சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ பார்த்தா சடனா அப்படி எல்லாமே மறையுது. நான் பார்த்த குழந்தைங்களே நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஒயிட் சேஜ் கொஞ்சம் வெயிட் பண்றா நான் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அங்க மறந்துடாங்க. See you, bye.